மொழி கேட்கவே வழி ஏற்கவே நம்பிக்கை வளரவே நன்மையில் வாழவே மொழி கேட்கவே வழி ஏற்கவே நம்பிக்கை வளரவே நன்மையில் வாழவே ஆலய மணிவோசை கேட்டு மனம் ஆர்வமாய் ஒன்று கூடினோம் பணிகிறோம் தொழுகிறோம் வருகிறோம் வருகிறோம் இல்லம் தேடி வருகிறோம் தொழுகிறோம் தொழுகிறோம் உள்ளம் நாடி தொழுகிறோம் வருகிறோம் வருகிறோம் இல்லம் தேடி வருகிறோம் தொழுகிறோம் தொழுகிறோம் உள்ளம் நாடி தொழுகிறோம் பலியிலே இணையும் நல் பொழுதிலே உள்ளங்கள் மகிழ்விலே நிலைக்கும் என் தேவனே உன்னத பலியிலே இணையும் நல் பொழுதிலே உள்ளங்கள் மகிழ்விலே நிலைக்கும் என் தேவனே எம்பிழை நீங்கவே உம் துணை காணவே உம்மை அறியவே உம் வழி வாழவே எம்பிழை நீங்கவே உம் துணை காணவே உம்மை வருகிறோம் வருகிறோம் இல்லம் தேடி வருகிறோம் நிம்மதி தேடிவும் உள்ளம் நாடி தொழுகிறோம் 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 உள்ளம் நாடி தொழுகிறோம். நிறைய மக்களுக்கு ஒரு 15-16 குடும்பங்கள் தான் இருக்கிறோம். பங்கு மக்கள் ஒரு 16-17 குடும்பத்தை மட்டும் தான் நான் பார்க்குறேன். என்னாச்சு, நேற்றைக்கு ஜூப்ளி கொண்டாடின டயரில் தூங்கிட்டாங்களான்னு தெரில. தயவு செய்து அன்பிய தலைவர்கள் மெசேஜ் போடுங்க, வர சொல்லுங்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவர் அமர்வோம். இறை உறவில் இணைந்து இன்றைய திருப்பலி வழியாக இறைவரம் வேண்டி கூடி வந்திருக்கும் எங்கள் இனிய உறவுகளே, உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் பாடல் குழுவினர் சார்பாகவும் திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ் வளன் எஸ்விடி சார்பாகவும் இக்கல்வாரி பலிக்கு வரவேற்கின்றோம். பொதுக்காலம் 7ஆம் ஞாயிறு வாரத்தில் பயணிக்கும் எமக்கு இன்றைய இறை வார்த்தையில் புதிய அர்த்தம் நிறைந்த வாழ்வின் விழுமியங்களை கற்றுத்தருகின்றது. நாம் எமக்காகவும் எமது சுயநல வாழ்வுக்காக சம்பாதிக்கும் அனைத்து நலன்களையும் கடந்து பிறருக்காகவும் அவர்களது வளர்ச்சிக்காகவும் அவர்களில் நாம் கொள்ளும் அன்பையும் இரக்கத்தையும் கற்றுத்தருகின்றன. எமது தீர்ப்புகள், எமது குற்றச்சாட்டுகள், அநீதி கூறும் வார்த்தைகள் என அனைத்தும் தவிர்க்கப்பட்டு அன்பு என்னும் உன்னத போர்வையால் அனைவரையும் அரவணைக்கும் பாடத்தையும் வாழ்வின் எடுகோள்களையும் கற்றுத்தருகின்றன. எனவே தூய ஆவியின் பிள்ளைகளுக்கு உரிய இயல்புகளோடு சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து காட்டி சென்ற பாதை கடினமானதாய் இருப்பினும் அது தெளிவானதாகவும் உயர்வானதாகவும் இருப்பதால் அதை பின்பற்ற வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவின் கண்களோடு இவ்வுலகையும் எம் உறவுகளையும் காண்போம். அவர் எண்ணங்களையும் சிந்தனங்களையும்
சிரமேற்கொண்டு வாழ்ந்து காட்ட இக்கல்வாரி பலியில் வரம் கேட்டு மன்றாடுவோம். எழுந்திருப்போம். தூய மனிதர்களை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்துவோம். குறிப்பாக நம்முடைய வாழ்விலை மன்னிக்க முடியாமல் வாழ்வில் நாம் தடம் புரண்ட தருணங்கள், குடும்ப வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தவறிய அந்த தருணங்கள், பழிவாங்கும் எண்ணத்தோடு பிறருடைய வாழ்வை நம்முடைய வார்த்தையால், நம்முடைய சிந்தனையால், செயலால் நாம் கெடுத்திருக்கிறோம். பிறருடைய வாழ்வை நாம் அழிக்க நிறுத்திருக்கிறோம். பல நிலைகளிலே நம்முடைய செயல்களால் கடவுளுக்கு எதிராக நாம் வாழ்ந்திருக்கிறோம். அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். பலவீனமான இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே, உம்மை நான் மறந்து போனேன், உம்மை விட்டு நான் விலகி போனேன், இந்த வந்திருக்கிற ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் கேட்கிற நேரம் நம்முடைய பழிவாங்கும் எண்ணத்தை நாம் ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுத்து, மன்னிக்க முடியாத அந்த தன்மையை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுத்து நம்முடைய பலவீனத்தை உணர்ந்தவர்களாக நாம் பக்தியோடு நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே, பலவீனமான இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே, உம்மை நான் மறந்து போனேன், உம்மை நான் பிரிந்து போனேன், பலவீனமான இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே. பலவீனமான இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே, பலவீனமான இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே.
பலவீனமானேன் இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே. பலவீனமானேன் இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே. உம்மை நான் மறந்து போனேன், உம்மை நான் இருந்து போனேன். பலவீனமானேன் இயேசுவே, என் பலவீனம் மாற்றும் இயேசுவே. இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அத்தனை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோமே, ஆராதனை புரிந்து உம்மை வணங்குகின்றோமே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோமே. ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தையே, ஒரே மகனாய் உதித்த எங்கள் தந்தையின் மகனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவனின் மகனே, உலகின் பாவம் போக்குபவரை எம் மீது இறங்கிடுமே, உலகின் பாவம் போக்குபவரை மன்றாட்டை ஏற்றிடுமே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்கிடுவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவாம், நாங்கள் இன்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றி எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தாவீதிற்கும் சவுலுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையையும் இறைவனால் அருள்பொழிவு பெற்ற சவுலை கொல்ல தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர் சவுலை கொல்லாமல் விடுவதையும் விவரிக்கிறது. கடவுளால் மனிதருக்கு தரப்பட்ட எதையும் யாராலும் எடுத்துவிட இயலாது என்ற கருத்தை முன்வைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26
இறை திருவசனங்கள் 2:7 முதல் 9 முடிய, 12, 13 மற்றும் 22, 23. அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வைத்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாகம் கொண்டேன் இயேசுவே உன் மீது, தனியாத தாகம் கொண்டேன் அழியாவன் உறவை காண, தனியாத தாகம் கொண்டேன், தனியாத தாகம் கொண்டேன் இயேசுவே உன் மீது, தனியாத தாகம் கொண்டேன் அழியாவன் உறவை காண, தனியாத தாகம் கொண்டே. நான் அமரும் போதும் நடக்கும் போதும் உந்தன் நினைவில் தாகம் கொண்டேன், விழுகின்ற போதும் எழுகின்ற போதும் உந்தன் கரமேல் தாகம் கொண்டேன், உன்மணி நல்வழி அவ்வழி செல்ல தனியாத தாகம் கொண்டேன், உன் இறைமொழி அருள்மொழி பொன்மொழி வாழ
தனியாத தாகம் கொண்டேன், தனியாத தாகம் கொண்டேன் இயேசுவே உன் மீது, தனியாத தாகம் கொண்டேன் அழியாவும் உறவை காண, தனியாத தாகம் கொண்டேன். நான் அமரும் போதும் நடக்கும் போதும் உந்தன் நினைவில் தாகம் கொண்டேன், விழுகின்ற போதும் எழுகின்ற போதும் உந்தன் கரமேல் தாகம் கொண்டேன், உங்களின் நல்வழி அவ்வழி செல்ல தனியாத தாகம் கொண்டேன், உன் நிறைமொழிகள் ஒளி பொன்மொழி வாழ தனியாத தாகம் கொண்டேன். தாகம் தனியாதாகம், தாகம் தனியாதாகம், நண்பனே சுவை உந்தன் மீது, தனியாத தாகம் கொண்டேன், தனியாத தாகம் கொண்டேன் இயேசுவே உன் மீது, தனியாத தாகம் கொண்டேன் அறியா உன் உறவை காண, தனியாத தாகம் கொண்டேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டும் ஆதாமின் தொடக்கத்தை அடிப்படையாக கொண்டும் புனித பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு மனித மாண்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். ஆதாமின் வழியாக வாழ்வை பெற்ற மனிதம் உயிர்த்த கிறிஸ்துவின் வழியாய் வாழ்வளிக்கும் நிலைக்கு நாம் அனைவரும் உயர்த்தப்பட்டிருப்பதை விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 45 முதல் 49 வரை. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது, தூய ஆவிக்குரியது பிந்தையது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர், விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையே எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவளை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்கத்துடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இந்த வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, பங்கு மக்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பொன் விதிகளை, வாழ்வியல் விதிகளை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு அழகான நிகழ்வை சமீபத்திலே முகநூலிலே நான் வாசித்தேன். மகாத்மா காந்தி சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான நிகழ்வு. அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய சிறை காவலராக பணியாற்றியவர் ஸ்மெட்ஸ் என்ற ஒரு மனிதர். அந்த ஸ்மெட்ஸ் என்ற அந்த மனிதர் மிகவும் கொடுமையானவர். அந்த சிறை சாலையில் இருந்த அந்த மனிதர்களை அடித்தும் முறைத்தும் துன்புறுத்தி வருகின்றார்.
எந்த அளவுக்கு என்றால் அந்த ஸ்மெட்ஸ் என்ற அந்த மனிதரை அந்த கைதிகள் பார்த்தால் பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு அந்த மனிதன் கொடூரமாக நடந்து கொண்டான். தான் அந்த சிறை சாலையிலே கடந்து வருகிற பொழுது யாரையெல்லாம் பார்க்கின்றானோ அவர்களை தான் அணிந்திருந்த அந்த ஷூவால் மிதித்து தள்ளினான். அவ்வாறு மிதிக்கிற பொழுது அங்கே இருந்த அந்த சிறை கைதிகள் ஐயோ ஐயோ என்று கத்தினார்கள். காந்தியடிகளையும் அவ்வாறே அவன் மிதிக்கின்றான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை அவன் மிதிக்கின்றான். அவ்வாறு மிதிக்கிற பொழுது காந்தியடிகள் மற்றும் ஒரு வித்தியாசமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அதை கேட்ட அந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் அந்த சிறை சாலையை கடந்து செல்கிற பொழுது மற்ற சிறை கைதிகளை உதைப்பதுமாக இருந்தவன் காந்தியடிகளை பார்த்தவுடனே கோபத்தோடு தலையை கீழே போட்டுக்கொண்டு சென்றவன் ஒரு சில நாட்கள் கழித்து அவரை பார்க்கின்றான். புன்முறுவலோடு காந்தியடிகள் அவனை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனது மாற ஆரம்பிக்கிறது. ஒரு முறை இந்த சிறை காவலன் காந்தியடிகளை பார்த்து, உனக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கேட்கிறான். அப்போது காந்தியடிகள் அந்த சிறை காவலனை பார்த்து, எனக்கு படிப்பதற்கு ஒரு புத்தகத்தை நீ கொண்டு வருவாயா என்று கேட்ட பொழுது அந்த ஸ்மெட்ஸ் என்ற அந்த சிறை காவலன் ஓடோடி சென்று காந்தியடிகளிடம் கொண்டு வந்து அவர் கேட்ட அந்த புத்தகத்தை கொடுக்கின்றார். அவன் கொடுத்ததோ பைபிள். அந்த பைபிளை கொண்டு கொடுக்கிறான். அந்த பைபிளை படிக்கிறான். போக போக அவர்கள் இருவருமே நண்பர்களாக மாறுகின்றார்கள். ஒரு நாள் திடீரென அந்த ஸ்மெட்ஸ் காந்தியடிகளை சந்தித்து, இன்று உங்களோடு நான் 2 செய்திகளை நான் பரிமாற விரும்புகிறேன். முதல் செய்தி மகிழ்ச்சியான செய்தி, 2வது செய்தி துக்கமான செய்தி. உங்களுக்கு எந்த செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது முதலிலே மகிழ்ச்சியான அந்த செய்தியை சொல் என்று கேட்கின்றார். அந்த ஸ்மெட்ஸ் என்ற அந்த சிறை காவலர் காந்தியடிகளை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, நாளை நீங்கள் இந்த சிறை சாலை விட்டு வெளியே செல்ல இருக்கிறீர்கள். 2வதாக அந்த துக்கமான செய்தியை சொல் என்று கேட்ட பொழுது அந்த சிறை காவலன் சொன்னான், நீங்கள் இந்த சிறை சாலையை விட்டு நீங்கள் செல்லுகின்றீர்கள், என்னை விட்டு நீங்கள் செல்லுகின்றீர்கள், இந்த சிறை சாலையை விட்டும் என்னை விட்டும் நீங்கள் நாளை செல்ல இருக்கிறீர்கள், அதுதான் துக்கமான செய்தி என்று சொல்லுகின்றான். காந்தியடிகள் அவன் சொன்ன அந்த செய்தியை கேட்டு மலைத்து போய் நிற்கின்றார். காந்தியடிகள் சொன்னார், உனக்கு நான் ஏதாவது ஒன்றை நான் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனடியாக அவர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு பார்சலை கொடுக்கின்றார். அதை பிரித்து பார்த்த பொழுது அங்கே ஒரு ஷூ இருந்தது. அந்த ஷூவானது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மிக அழகாக, பார்ப்பதற்கு மிக அழகாக நிவர்த்தியாக அது செய்யப்பட்டிருந்தது. அதை அவனுடைய கால்களை அணிந்து பார்க்கின்றான். அவனுடைய கால்களை அணிந்த பொழுது அவருக்கு கரெக்டாக சரியாக இருந்தது. அவனுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இவ்வளவு நிவர்த்தியாக இந்த ஷூவை செய்ய முடிந்தது என்று காந்தியடிகளிடம் கேட்ட பொழுது காந்தியடிகள் தன் மீது போர்த்தப்பட்டிருந்த அந்த போர்வை, ஒவ்வொரு முறையும் நீ என்னை மிதித்த பொழுது நான் அளவெடுத்து கொண்டேன், ஒவ்வொரு முறையும் நீ என்னை மிதித்த பொழுது அந்த ஷூவானது என் இதயத்திலே பதிந்து கொண்டது. இங்கே பார், அந்த விடுவானது இருக்கிறது, இங்கிருந்து தான் நான் அந்த அடையாளத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்ன உடனே அந்த ஸ்மித்ஸ் என்ற அந்த சிறை காவலன் காந்தியினுடைய காலிலே விழுந்து அழுது புலம்பி அவரை கட்டி தழுவி, இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட செயலை நான் செய்ய மாட்டேன், ஒருபோதும் எந்த ஒரு கைதிக்கும் நான் இவ்வாறு நடந்து கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லி அந்த ஷூவை எடுத்து சென்று அவன் தன்னுடைய பூஜை அறையிலே வைத்து அதை பாதுகாத்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு ஒரு மிருகத்தை மனிதனாக மாற்றுகிறது. மன்னிப்பு கத்தி எடுத்தவனை புத்தகம் எடுக்க வைக்கிறது. மன்னிப்பு ஒரு மிருகமாக இருந்தவனை மனிதனாக மாற்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய
3 வாசகங்களும் நமக்கு தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்கள் என்றால், நாம் மன்னிப்பின் மக்களாக எப்படி மாற வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 2 மற்றும் 7 முதல் 9, 12 முதல் 14, 22 முதல் 23 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே இந்த வாசகம் ஒருவர் எவ்வாறு சுய கட்டுப்பாட்டோடும் இரக்கத்தோடும் மன்னிப்போடும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த வாசகத்தினுடைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியை நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, முதலாக இஸ்ரேல் மக்கள் மோயிசனால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். மோயிசனுக்கு பிறகு நாம் பார்க்கின்றோம் நீதி தலைவர்கள் அந்த இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்கின்றார்கள். அப்போது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பக்கத்து நாடுகளிலே பார்க்கின்றார்கள். தங்களுடைய பக்கத்து நாடுகளிலே அரசர்கள் ஆட்சி செய்ய தங்களை மற்றும் இந்த யூத தலைவர்கள் ஆட்சி செய்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு அரசனை கேட்கின்றார்கள். அதாவது கடைசி நீதி தலைவராக அந்த இஸ்ரேல் மக்களிடையே பணியாற்றிய சாமுவேல் நோக்கி, நீர் எங்களுக்கு ஒரு அரசரை அருள்பொழிவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது சாமுவேல் ஆண்டவரிடம் கேட்கின்றார், கடவுள் மக்களுக்கு ஒரு அரசரை அந்த மக்களுக்காக அருள்பொழிவு செய்ய சொன்ன பொழுது சவுலை அரசராக தேர்ந்தெடுத்து அருள்பொழிவு செய்கின்றார். சவுல் முதலாக அந்த இஸ்ரேல் மக்களை ஒரு அரசராக இருந்து ஆட்சி செய்கின்றார். அப்போதுதான் பெலிஸ்தீனோடு போர் நடக்கிறது. அந்த பெலிஸ்தீனின் அந்த போரிலே தாவீது என்ற ஒரு இளைஞன் அங்கே செல்கிறார். அங்கே பெலிஸ்தீனோரான அந்த போரிலே தாவீது என்ற அந்த இளைஞனும் செல்கின்றான். நான் தனியாக சென்று அந்த கோலியாத்தை கொன்று போடுவேன் என்று சொல்லி ஒரே ஒரு அந்த கல்லை வைத்து ஒரே அடியிலே அந்த வலிமை மிக்க கோலியாத்தை வீழ்த்துகின்றான். இதை பார்த்த மக்களுக்கு தாவீது மேல் ஒரு விதமான அக்கறை வருகிறது. எல்லாரும் தாவீதை அன்பு செய்ய ஆரம்பிப்பார்கள். மக்களின் ஆதரவையும் அபிமானத்தையும் தாவீது பெறுகின்றார். இதை பார்த்த சவுலுக்கு தாவீது மேல் பொறாமை வருகிறது. எனவே 3000 பேரை திரட்டி கொண்டு தாவீதை கொல்வதற்காக சவுல் செல்கின்றார். எதற்காக? தாவீதை கொல்வதற்காக ஒரு குன்றிலே பாளையம் இறங்குகின்றார். தாவீதுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. தாவீது அபிசாயை அழைத்து கொண்டு அவருடைய முகாமுக்கு செல்கின்றார். அங்கே சவுலும் அவருடைய படை வீரர்களும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சவுல் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருடைய படை வீரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தலையில, அதாவது அவருடைய தலையடி அந்த அவருடைய அந்த பக்கத்திலே ஒரு ஈட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கும் நாம் பார்க்கின்றோம். அப்போது அபிசாய் தாவீதை பார்த்து சொல்வார், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். இப்போது நான் சவுலை 2 முறை குத்தாமல் ஒரே முறை குத்தி நிலத்தில் பதிய வைக்கப் போகிறேன். அதுக்கு தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மீது கை வைத்து விடாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்தவர் மீது கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவர் யார்? ஆண்டவரே அவரை கொல்லட்டும். தாவீதுக்கு சவுலை கொல்வதற்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கூட ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் சவுல். ஆண்டவர் அருள்பொழிவு செய்யப்பட்டவரை அவர் மீது கை வைக்க கூடாது என்று சொல்லி வாய்ப்பு கிடைத்தும் தாவீது சவுலை கொல்லவில்லை. தாவீது அதற்கு மேலாக அவரை விட்டுவிட்டு அந்த ஈட்டியும் தண்ணீர் கோலையும் எடுத்துவிட்டு ஒரு குன்றின் மேல் போய் நின்று கொண்டு, குறிப்பாக சவுலின் படைத்தலைவன் அவங்களை பார்த்து சொல்வார், உன் அரசனின் ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் பாரும். கடவுளால் அருள்பொழிவு செய்தவரை நீ காக்க தவறியதால் நீயும் சாக போகிறாய். தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் சவுலை அவர் கொல்லவில்லை. அவருடைய நீதி உணர்வு, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை, இறை அதிகாரத்துக்கு அவர் மரியாதை கொடுக்கின்றார். பழி வாங்கக்கூடிய எண்ணம் தாவீதுக்கு இல்லை. எவ்வாறு அன்பானவர்களே, இயேசு தன்னை கொண்டவர்களிடம் தன்னுடைய வாழ்வை எடுக்க நினைத்த தந்தையை இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னது போல
அங்கே தாவீது இருக்கின்றார். தன்னுடைய கொடிய எதிரியை அவர் மன்னிக்கின்றார். அன்பானவர்களே, இந்த 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட பொழுது பவுலடியார் கொரிந்தியருக்கு முதல் திருமுகத்திலே 15ஆம் அதிகாரம் 45 முதல் 49 உள்ள அந்த இறைவாத்திலே பழைய ஆதாமினால் நாம் பாவ இயல்பில் பங்கு கொண்டோம், ஆனால் திருமுழுக்கின் வழியாக புதிய ஆதாமின் கிறிஸ்துவின் இயல்பிலே பங்கேற்றோம். ஆனால் ஞானஸ்தானத்தின் வழியாக புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவின் இறை இயல்பிலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவலாகிய நாம் பழைய வாழ்வு என்ன, பழி வாங்கும் எண்ணம், அந்த இயல்பை, அந்த பழி வாங்கும் எண்ணம், வரட்டு கருவம், கோபம், ஆணவம், அகங்காரம், விட்டு கொடுக்காத தன்மை, இவைகளை நாம் களைந்து விட்டு மனிதருக்குரிய இயல்பை நாம் களைந்து விட்டு இறை இயல்பாகிய புனிதருக்குரிய இயல்பாகிய அன்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். ஆகவே இந்த சமுதாயம் நமக்கு சொல்லி தருவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் கிறிஸ்துவின் மன்னிப்பு என்ன, இயேசு நமக்கு சொல்லி தருவது என்ன, மன்னிக்கின்ற நிலை. இனி நற்செய்தி வாசகம் லூகாஸ் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு ஆண்டவர் 4 கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், 2ஆவதாக மன்னிக்க வேண்டும், 3ஆவதாக பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், 4ஆவதாக பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர் தாம் பகைவரிடம் எப்படிப்பட்ட அன்பை காட்ட வேண்டும்? இங்கு பகைவர் என்பது யாரை குறிக்கிறது? கிறிஸ்தவர்களை, விருப்பவர்களை. அப்படி என்றால் நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும்? பகைவர்களை அன்பு செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இது மனித இயல்புக்கு எதிரானது, முரணானது. அப்படி இருக்க மனித இயல்புகளை கலைந்துவிட்டு இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற அழைப்பு விடுக்கின்றார். கிரேக்க மொழியிலே 4 விதமான அன்பினை பற்றி சொல்வார்கள். முதலாவதாக ஃபீலியா. இந்த ஃபீலியா என்ற அன்பானது ஒரு நண்பர்களிடையே காட்டக்கூடிய அன்பு, பிரதர்லி அல்லது சிஸ்டர்லி லவ் என்று சொல்வார்கள். சகோதர சகோதரர்களிடையே காட்டக்கூடிய அன்பு. 2வது அன்பு ஸ்டார்க் என்று சொல்வார்கள், பெற்றோர் பிள்ளைகளிடையே காட்டக்கூடிய அன்பு. 3ஆவதாக ஈரோஸ், அதாவது வாழ்க்கை துணைவர், இருவருடைய ஒருவர் மற்றவருடைய இருக்கக்கூடிய அன்பு, ஈரோஸ் அல்லது இரோட்டிக் அல்லது ரொமான்டிக் லவ் என்று சொல்வார்கள். 4வது விதமான அன்பு ஆகாபே, பகைவர் நலனிலே அக்கறை காட்டக்கூடிய அன்பு. கடவுள் இஸ்ரேல் மக்களிடையே காட்டிய அன்பு, இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் காட்டிய அன்பு. கடவுளின் அன்பு அளப்பெரியது, அளவிட முடியாது, அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்வார்கள். இந்த முதல் 3 அன்பு ஃபீலியா, ஸ்டார்கே, ஈரோஸ் அல்ல, மாறாக நீ பகைவரிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்வது அந்த ஆகாப்பே அன்பு, அதாவது அளவிட முடியாத அன்பு. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிற நலனிலே நாம் அக்கறை காட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதை ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய வாழ்வு மூலமாக அதை நமக்கு வாழ்ந்து காட்டியது. எனவேதான் கடவுளுடைய அன்பு 3 விதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக குடிலிலே, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வந்த அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பாலகனாக, குழந்தை இயேசுவாக இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக அவதரித்த அன்பு. 2வது விதமான அன்பு சிலுவையிலே தொங்கிய அன்பு. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவுமே இல்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை வெறுப்பவளை, பழிவாங்க துடிப்பவளை நாம் அன்பு செய்ய வேண்டும். 1981ஆம் ஆண்டிலே நம்முடைய முன்னாள் பாப்பரசும் இப்போது புனிதமாக இருக்கிற புனித 2ஆம் ஜான் பால் அவர்களை ஒரு இளைஞன், முகமது அலி அக்கா என்ற இளைஞன், அவன் சுடுகின்றான். சுட்டு அவனுடைய இதயத்தை, அவனுடைய அந்த தோட்டா பதம் பார்த்தது. உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஏறக்குறைய 5.5 மணி நேரம் அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. இந்த இத்தாலிய கவர்மெண்ட் அந்த இளைஞனுக்கு உடனடியாக ஆயுள் தண்டனை விதித்தது. நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பாப்பரசர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த உடனே முதலாக அவர் செய்தது, அவர் அந்த சிறைசாலையை சந்தித்து அந்த இளைஞனை கட்டி தழுவி, நான் இவனை மன்னிக்கிறேன், இவரை விடுவித்து விடுங்கள் என்று சொல்கிறார். இதை பார்த்த அதாவது ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டு, அதிலே ராஜ்மோகன் காந்தி என்ற இந்திய பத்திரிகையாளர் திருத்தந்தையினுடைய அந்த செயலை தன்னுடைய பத்திரிகையில் இவ்வாறு எழுதுகிறார். The Pope showed how much divine he was.
திருத்தந்தையுடைய செயல் எந்த அளவுக்கு தெய்வத்தன்மை வாய்ந்தது என்பதை எடுத்துரைக்கிறது சொன்னார். பிறரை மன்னிக்கக்கூடிய செயல் ஒரு சாதாரணமான செயல் அல்ல, மனித தன்மை வாழ்ந்த செயல் அல்ல, தெய்வத்திற்குரிய செயல். அதைத்தான் திருத்தந்தை செய்தார்கள். மூன்றாவது விதமான அன்பு நற்கருணையிலே சிறைவாசம் கொண்டிருக்கிற அன்பு. கடவுளே இவ்வளவு அன்பு செய்தார் என்றால் நாம் ஒருவர் மற்றவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோருமே கடவுளின் சாயலை தாங்கி இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்ம எல்லாரிடமே குறைபாடுகள் இருக்கும். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய வேறுபாடுகள் இருக்கும், நிறைகுறைகள் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நிறைகுறைகளை பார்த்து நாம் அன்பு செய்வது அல்ல. என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வோம். நம்முடைய பகைவரையும் நாம் அன்பு செய்வோம். இரண்டாவதாக, ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டு. மோசையின் சட்டத்தை, அதாவது பழைய சட்டத்தை நாம் படித்தோம் என்றால் விடுதலை பயண புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23 முதல் 25 உள்ள இறைவார்த்தையிலே உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, சூட்டுக்கு சூடு, காயத்திற்கு காயம், கீறலுக்கு கீறல். இதுதான் பழைய சட்டம். லேவியர் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுபோன்று காயம் விளைத்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பது பழைய சட்டம். இணை சட்ட நூல் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இதுதான் பழைய சட்டம். ஆனால் புதிய சட்டத்தில் இயேசு சொன்னது, ஒரு கன்னத்திலே அறைபவருக்கு உன்னுடைய மறு கன்னத்தையும் காட்டு, மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் நம்மை அடிக்கிற பொழுது அடி வாங்க வேண்டுமா? இதுதான் நமக்கு பிரச்சனை. ஒருத்தனை அடிச்சுட்டே இருக்கிறான், குட்டுட்டே இருக்கிறான். என்னுடைய அமைதி, என்னுடைய சைலன்ஸ், அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அடிக்கிறவனை நீ அடிப்பா அடின்னு நம்முடைய உடம்பை காண்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரா? கண்டிப்பாக இல்லை. தற்காப்பு என்பது உண்டு. யாராவது ஒருவர் நம்மை கொலை செய்ய கத்தியை கொண்டு குத்த வர்றாருன்னா வந்து குத்திட்டு போனோம் சொல்லுவோமா? கண்டிப்பாக ஒரு தற்காப்பு யுத்திகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? மற்றவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய வாழ்வு உரிமைக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மறு கன்னத்தையும் காட்டி என்று சொன்னால் மற்றவர்களை முழுமையாக மன்னி, விருப்புகளை விடு, பழி வாங்கும் எண்ணத்தை விட்டு விடு. மற்றவருடைய குறைகளிலே நாம் பொறுமை காக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கிறது. எல்லோரையும் அன்பு செய்யுங்கள். குறிப்பாக உங்கள் எதிரிகளையும் அன்பு செய்யுங்கள். நிரபராதிகளை காக்க வேண்டும். யாரெல்லாம் நிரபராதிகளாக இருக்கிறாளோ அவளையும் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இயேசுக்காக, நற்செய்திக்காக துன்பங்களை, அவமானங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கிரகன்ஸ்டெயின் என்ற கிறிஸ்தவ மதத்தை போதித்த, வட இந்தியாவில் போதித்தவர்கள் தன்னுடைய 2 மகனோடு ஜீப்பிலே எரித்து கொல்லப்பட்டார். அவருடைய மனைவி அவர்களையும் அவர் மனமாற மன்னித்து ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவ மதம் இன்று வேரூன்றி ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது வேத சாட்சிகள் ரத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அழகாக சொல்வார்கள், வேத சாட்சிகள் ரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்வார்கள். ஆக அன்பானவர்களே, எத்தனையோ பேர் இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசை கொடுங்கள், உங்களை இழந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். திருப்பாடல் 18, 72, 92 இந்த 3 அதிகாரங்கள் நீங்கள் படித்தீர்கள் என்றால், யூதர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தன் மக்களை, இஸ்ரேல் மக்களை கடவுள் அன்பு செய்கிறார், எதிரிகளை பழிவாங்க. இதுதான் அந்த யூதர் மக்கள் புரிந்து கொண்டது. ஆனால் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சீடர்களுக்கு மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றார். மன்னித்தால் தான் மன்னிப்பு என்று சொல்கின்றார். மன்னிக்காவிட்டால் கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார். நாம் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னிக்காவிட்டால் கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார். இயேசு தன்னுடைய கட்டளையில யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றால் அதை நாம் மற்றவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போல யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34 முதல் 35 உள்ள இறைவார்த்தையிலே, நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை எப்படி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள்? நம்முடைய மன்னிப்பின் மூலமாக. ஆக பல பேர் மன்னிக்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் பழிவாங்கும் உள்ளத்திலே இருப்பார்கள். ஒரு குருவானவர் ஒரு முதியவருக்கு அவஸ்தை கொடுக்க போனார்.
அந்த அவஸ்தை கொடுத்த நேரத்தில் அந்த பெரியவரை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் மன்னிச்சாதான், குறிப்பாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அந்தோனியை மன்னிச்சாதான் உங்களுக்கு விண்ணத்தில் உங்களுக்கு நிறைய நிலம் கிடைக்கும். அவங்க பிரச்சனை நில பிரச்சனை. அப்போது அந்த பெரியவர் சொன்னார், சாமி நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு விண்ணகத்தில் எனக்கு பெரிய இடம் கிடைக்கல அப்படின்னார். அந்த சாமியார் சொன்ன, உனக்கு கிடச்சிருப்பியா, நீ கவலைப்படாத அப்படின்னார். அந்த நேரத்தில் தன்னுடைய பக்கத்தில் இருந்த தன்னுடைய பையனை கூப்பிட்டு, தம்பி நான் மன்னிச்சிட்டேன், நீ மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவனை மன்னிக்காத, கடைசி வரைக்கும் கோர்ட்டு வழக்குன்னு இழுத்து விட அப்படின்னு அந்த தந்தை அந்த மகனை பார்த்து சொன்னாரா. இன்றைக்கி நான் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே நான் மனதார நான் மன்னிக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, ஆக மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் மட்டும் பார்த்தாலும் மறக்க வேண்டும். மன்னிக்க தெரியாதவர்கள் எப்போதுமே இறந்த காலத்திலே வாழ்வார்களாம். அவர்களால் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கோழி அடை காக்கிற பொழுது என்ன செய்யும்? அது கொக்கரிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மன்னிக்க முடியாமல் உள்ளத்தில் வச்சு குமுறி என்ன எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? ஆட்டப்போ மாதிரி வெடிச்சிட்டு போவோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். இயேசு மன்னித்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை மன்னித்தார். எண்ணில்லாத முறையிலே, கணக்கில் அடங்காத முறையிலே நாம் கடவுள் நம்மை மன்னிக்கிற பொழுது நாமும் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு பொன் விதி, ஒரு கோல்டன் ரூலை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்தவ படிப்பனை. இந்த கிறிஸ்தவ படிப்பனை என்பது நாம் தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நான் பாவம் செய்யலை, தீமை செய்யலை, யாருக்கும் தீங்கு செய்யலை என்பது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, நண்பர்களுக்கு நன்மை செய்கிறேன் என்பது மட்டுமல்ல, மாறாக நம்மை வெறுப்பவர்களுக்கும் தீமை செய்வர்களுக்கும் நன்மை செய்வதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அடங்கியிருக்கு. ஆக நாம் மனித நிலையில் உயர்ந்து புனித நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த கோல்டன் ரூலை, இந்த பொன் விதியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். நீ மன்னிக்கிற பொழுது ஒருபடி உயர்ந்து கடவுளை போல் ஆகின்றாய். கடவுளுக்குரிய அந்த குரல்களை பெறுகிறாள். அவருடைய அன்பு, இரக்கம் பாவிகளை புனிதர்களை எப்படி ஒரே மாதிரியாக பார்க்க வைக்கிறார், அதே போல எல்லாரையும் ஒரே பார்வையிலே கடவுள் பார்க்கின்றார், மனிதனாக அல்ல புனிதனாக. ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் மனிதரை அல்ல மனிதராக வாழக்கூடிய நாம் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். விண்ணில் இருக்கிற வாழ்வுக்குரிய அந்த மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி வாழ வேண்டும் என்றால் பிறரை மன்னித்து அன்பு செய்து கருணை காட்டி இரக்கம் காட்டி வாழ்கிற பொழுது நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். எழுந்திருப்போம், விசுவாசி அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகர் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன்.
நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறை மக்களை நிறைவாழ்வில் வழிநடத்த தேவையான அருளினை உம்மிடமிருந்து பெற்றிடவும், அருள்பொழிவு பெற்ற அவர்களை பொது நிலையினர் யாவரும் தாவீதைப் போல மிகுந்த மரியாதையோடு நடத்தி பணிந்து வாழ்கின்ற பண்பினை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்ணை சார்ந்த மனிதர் வாழ்வினில் எதிர்நோக்கை விதைத்திட விண்ணை சார்ந்தவராம் இயேசுவையே தாரை வார்த்த தந்தையின் பரிவுள்ளத்தை இவ்வுலகு மற்றும் நாட்டை ஆள்பவரவர் ஓரளவாவது பெற்று அமைதியிலும் நீதியிலும் வழிநடத்த வேண்டுமென்றும் மன்னக விண்ணக விதிகளின்படி ஆட்சி புரிய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகின்றார் என்கிற திருப்பாடல் வரிகளின்படி மாந்தர் அனைவரும் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து நோய்கள் அனைத்தும் நீங்க பெற்று நலன்களால் அனைத்திலும் நிரப்ப பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கின்ற நற்செய்தி பாடத்தை பயின்றவர்களாய் அடுத்திருப்போருக்கு ஆதரவும் இல்லாதோருக்கு ஈகை, பரிவு, பகைவருக்கும் பரிவு, அனைவருக்கும் அன்பு பொழிந்து தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் நாங்கள் வாழும் பங்கிலும் சமுதாயத்திலும் அநீதியை தட்டி கேட்கும் அன்பும், நீதிக்கு தோள் கொடுக்கும் அன்பும், குற்றத்தை சுட்டிக்காட்டும் அன்பும் கொண்டவர்களாய் இயேசு காண விரும்பிய மனித நேயமுள்ள புதிய சமுதாயம் படைக்க உமதருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான எம் இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றி நம் அனைவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கும் திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அருள்பணி எஸ். வலன் SVD அவர்களுக்காகவும் மற்றும் நம் திருத்தல அனைத்து அருள் தந்தையர்களையும் இருபால் துறவிகளையும் அவர்களின் குடும்பங்களையும் முன் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களது வாழ்வில் சோர்ந்து போகும் நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் நீர்தாமே வளர்ச்சிக்காக அவர்கள் ஆர்வத்தோடு செய்யும் எல்லா பணிகளையும் ஆசிர்வதித்து அதன் மூலம் உன் புகழ் பாரெங்கும் பரவிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக அரசு பொது தேர்வுக்காக தயாரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நல்ல உடல் உள்ள சுகத்தை இந்த நாட்களில் இறைவன் கொடுக்க, நல்ல ஞாபக சக்தியை, புத்தி கூர்மையை கொடுத்து நல்ல முறையிலே இந்த நாட்களை நேரத்தை வீணடிக்காமல் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு மட்டுமே செலவு செய்து படிக்கக்கூடிய அந்த பேராற்றலை, நல்ல ஒரு சூழலை அமைத்து கொடுக்க பெற்றோர்களாகி நாம் அவர்களோடு ஒத்துழைக்க சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
முழுமையாக தருகிறேன். இறைவா உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். முழுமையாக தருகிறேன். இறைவா உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். அதை நாம் தொடுத்து நம் கையில் ஏந்தி நம் இயேசுவுக்கு நான் உன்னில் கலந்து விட்டால் கிறிஸ்துவாக மாறிடுவேன். நீ கோரும் வார்த்தை கேட்டால் விளக்காக ஒளிந்திடுவேன். நான் உன்னில் கலந்து விட்டால் கிறிஸ்துவாக மாறிடுவேன். நீ கோரும் வார்த்தை கேட்டால் விளக்காக ஒளிந்திடுவேன். ஏற்றுக்கொள்ளும் இறைவா, ஏற்றுக்கொள்ளும் தலைவா, ஏற்றுக்கொள்ளும் இறைவா, ஏற்றுக்கொள்ளும் தலைவா. என்னை முழுமையாக தருகிறேன். இறைவா உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். என்னை முழுமையாக தருகிறேன். இறைவா உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது மனிதமானத பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவர் நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்களுக்கு மீட்பரை அனுப்ப அளவுக்கு உலகத்தின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம்மிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்திருந்த உம்முடைய குணைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரை வானக தூத புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றிய அக்களிப்புடன் ஒரே குரலில் பாடுவதாவது:
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவனுடைய கணவரும் ஆகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உண்டவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்ற உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் அவரை காத்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டுமே பங்கேற்குமாறும், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டும் நடுப்பகுதிக்கு வந்து பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம். வருகின்றார் என் உள்ளம் நிறைகின்றார். துன்பத்திலும் வருகின்றார், நோய்களிலும் வருகின்றார். இதய அன்பை அள்ளி தருகின்றார், இதய அன்பை அள்ளி தருகின்றார். என் தேவன் என்னில் வருகின்றார், உணவாக தன்னை தருகின்றார்.
தன்னை தருகின்றார். என் தேவன் எண்ணி வருகின்றார். உணவாக தன்னை தருகின்றார். துன்பத்திலும் வருகின்றார், நோய்களிலும் வருகின்றார். துன்பத்திலும் வருகின்றார், நோய்களிலும் வருகின்றார். இணைய அன்பை அள்ளி தருகின்றார். இணைய அன்பை அள்ளி தருகின்றார். என் தேவன் என்னில் வருகின்றார். உணவாக தன்னை தருகின்றார். இயேசுவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள். மற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, ஒவ்வொரு நாளும் திருத்தலத்திலே மொத்தம் 3 திருப்பலிகள் நடைபெறுகிறது. வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் காலை திருப்பலி 6:30 மணிக்கும் 11 மணிக்கு நடைபெறுகிறது. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு, வருகின்ற சனிக்கிழமை மார்ச் மாதம் 1 தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வெள்ளக்கம்பில் நடைபெறக்கூடிய எல்லா சிறப்பு திருவழிபாட்டு நிகழ்வுகளும் திருத்தல் நடைபெறும். அடுத்த வாரம் ஆண்டின் பொது காலத்தின் 8ஆம் ஞாயிறு மார்ச் 5ஆம் தேதி நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல குருத்தோலைகளை தயவு செய்து ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்கால கையேடானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்று இந்த திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய துறவற இல்லங்களுடைய தலைமை சகோதர சகோதரிகளுக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு கூட்டம் பங்கிலத்தில் நடைபெறும். உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கின் பாடல் குழுவினர். அர்த்தமுள்ள வகையிலே இந்த நாளிலே மிக சிறப்பாக சிறப்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய பங்கின் பாடல் குழுவினருக்கு நாம் கரல் எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பு செய்வோர் பங்கின் இளையோர். பாசத்திற்குரிய பங்கு மக்களே, இறைவார்த்தை சபையினுடைய 150வது யூபிலி விழா கொண்டாட்டம் நம்முடைய திருத்தலத்திலே நேற்று தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே நாம் எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய பங்கிலே இறைவார்த்தை சபை குருக்களுடைய அந்த பணி மகத்தான பணி. இந்த பங்கு உருவாகிய முதல் நாள் முதல் இன்று வரை இந்த பங்கிலே அருட்தந்தையர்கள் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து பல வளர்ச்சி பணிகளை எடுத்து மிக அழகாக இந்த பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே பல பங்குகள் இருந்தாலும் கூட நம்முடைய பங்கை தேர்ந்தெடுத்து நேற்று தினம் அந்த விழாவை கொண்டாட கேட்டுக்கொண்டார்கள். உண்மையிலேயே நாம் எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள். எங்களுடைய சபையினுடைய உதவி தலைவர் அழகாக அவருடைய அந்த
பகிர்தலில் சொன்னது போல எங்களுடைய இறைவார்த்தை சபையினுடைய நிறுவனர் புனித அர்னால்ட் ஜான்சன் அவர்கள் அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். கண்டிப்பாக இந்த 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 விழாக்களை பார்த்து மேலிருந்து கண்டிப்பாக சந்தோஷம் அடைவா. அதே போல் நம்முடைய தாயும் அதை பார்த்து கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அந்த விதத்திலே மிக சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் திட்டமிட்டபடி என்னோடு இணைந்து செய்தீர்கள். நாம் செய்ததை பார்த்து பல பங்கில் வந்திருந்தவர்கள் என்னோட தனிப்பட்ட விதத்தையும் சொன்னு போனாங்க. மக்கள் மிக அருமையாக செய்தார்கள், எல்லாவற்றையுமே மிக சிறப்பாக செய்தார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே எங்களுடைய மறைமாநில அதிபர் தந்தை சார்பாக, திருத்தலத்தில் பணியாற்றக்கூடிய தந்தைகள் சார்பாக, என்னுடைய சார்பாக அனைத்து பங்கு மக்களுக்கும் இருபால் துறைகளுக்கும் நான் தனிப்பட்ட விதத்திலே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். யூபிலிக்காக திட்டமிட்ட அந்த நாள் முதல் அனைவருமே மிக சிறப்பாக ஒத்துழைத்தீர்கள். முதலாக எல்லாம் வல்ல கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் அன்பு தாய்க்கு நன்றி சொல்லுகிறேன். திருத்தல தந்தைகள் என்னோடு இணைந்து அனைத்து பணிகளையும் செய்தார்கள். திருத்தல நிர்வாகி அருட்தந்தை வினோ மற்றும் உதவி பகுதி அருட்தந்தை அடைக்கல்ராஜ் அவர்களுக்கும் நன்றிகள் பல. மேலும் அன்பிய தலைவிகள், அன்பிய மக்கள், வழிபாடாக இருக்கட்டும், கோலம் போடுறதாக இருக்கட்டும், குறிப்பாக என்னை உண்மையிலேயே மகிழ்ச்சிப்படுத்திய ஒரு நிகழ்வு, நீங்கள் எல்லோருமே முந்தைய நாளில் நான் இந்த சேரெல்லாம் போட சொன்னோன்னே கடைசியில் இருந்து அந்த சேரெல்லாம் அழகாக நீங்கள் அதை ஒருங்கிணைத்து போடுறீர்கள். அதாவது பெண்கள் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய முடியும் என்பதுக்கு ஒரு உதாரணம். உண்மையிலேயே மகிழ்ச்சியால் நிகழ்ந்து போனேன். உங்களை உண்மையிலே நான் கோலம் போட்டு அந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு மற்றும் 25 பேர் இந்த ஆரத்தி எடுத்த விதம், அதற்காக நீங்கள் செய்த தயாரிப்புகள், எல்லா விதத்திலுமே அவர்களுக்கு குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, வரவேற்பு, எல்லா விதத்திலுமே பங்கு மக்களாக நீங்கள் மிக சிறப்பாக செய்தீர்கள். நான் ஒருவருடைய பேரை சொன்னால் நான் எல்லாருடைய பேருமே சொல்லக்கூடிய இருக்க வேண்டும், நேரமாகிவிட்டது. அதனால் நான் எல்லாருடைய பேரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. பங்கு மக்கள், இருபால் துறவியர், குறிப்பாக நம்முடைய பாடல் குழுவினர், இந்த பீட அலங்காரம் செய்த நம்முடைய அருள் சகோதரிகள் எல்லாருமே நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்குறேன். அதே போல் அந்த தோரணங்களை கட்டி அழகாக அலங்கரித்த இளையோர், டிஜிட்டல் குழுவினர், திருத்தல பணியாளர்கள் மற்றும் திருத்தலத்தை பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள, அனைவரும் நாம் கரவுள் எழுப்பி நாம் ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் அந்த வரவேற்பு விழாவுக்காக மிக சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த புஸ்கோஸ் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், குறிப்பாக அவர்களை ஒருங்கிணைத்து மிக அழகாக அந்த வீடியோ மற்றும் பல ஏற்பாடுகளை நமக்கு செய்து கொடுத்த அருள் சகோதரி ரோனிகா அவர்களுக்கும் அவருடைய குழுமத்தினருக்கும் அனைத்து டீச்சர்ஸ் மற்றும் மாணவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நேற்றைய அந்த விழாவிலே மிக அழகாக நம்முடைய புஷ்பகம் குழந்தைகள் நடனமாடினார்கள். நம்முடைய அந்த பிள்ளைகளுக்கும் அவள் ஒருங்கிணைத்த அருள் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய குழந்தைகள் அந்த வரவேற்பு பகுதியிலேயும் பங்கேற்றார்கள் மற்றும் பல நிகழ்வுகளில் பங்கேற்றார். நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்கள் ஒருங்கிணைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மக்களே, நான் சொன்னேன் குருத்தோலைகளை தயவு செய்து கொண்டு கொடுங்கள்னு சொன்னேன். நம்முடைய திருத்தலத்தில் நம்ம நிறைய மக்கள் வருவார்கள். ஏதோ ஒரு நாள் முன்னாடி தயார் செய்வது கிடையாது. நான் சொல்கிறது நான் 1 மாதம் முன்னாடியே சொன்னேன். சரியா? இது எல்லாமே இந்த பால் ஊற்றின கதை தான் நினைக்கிறேன். எல்லாருமே மற்றவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலந்தாழ்த்தாமல் தயவு செய்து கொஞ்சம் சிரமம் எடுத்து என்ன செய்யணும், அந்த குருத்தோலையை கொண்டு எண்ணெய்களை கொடுப்பீங்க, எண்ணெய்க்குள்ளே கொடுத்துருவீங்க. ஓகே, எண்ணெய் இப்போ இன்னைக்கு ஒரு மணி முன்னாடி கொடுத்துருவீங்களா? போய் ஒரு சின்ன வேலை, சரியா, எடுத்து கொண்டு கொடுத்துட்டு போயிருங்க. சரியா? நான் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும், சாம்பல் தயார் செய்ய வேண்டும். ஏதோ எல்லாத்தையும் கடைசி மூமெண்ட்டில் செய்கிறது கிடையாது. அதனால் தயவு செய்து நீங்கள் அதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம் இறுதி ஆசிரியருக்காக. அதேபோல் நான் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். சரி, அது சொல்லக்கூடாது என்பதற்காக அல்ல, ஒரு சிலருடைய பேரை அதை நினச்சி சொல்லலை அப்படி யார் நினச்சிங்கன்னா தயவு செய்து யாருமே கோபிக்க வேண்டாம். எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. நாம் ஒரு முன்மாதிரியாக மற்ற பங்களுக்கு இருந்தோம். தொடர்ந்து நாம் இணைந்து நாம் பயணிப்போம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறைநிகள் வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையினுடைய பாடலை பாடுவோம். அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க, மரி வாழ்க, மரி வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரி வாழ்க, மரி வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. கிறிஸ்துராஜா வாழ்க, உடைய ராட்சியம் அருக, மரியே வாழ்க, சூசையே வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.